எல்லா தமிழ் மக்களுக்கும் என்னுடைய வணக்கம். ரொம்ப சிம்பிளாக இருக்கிற ஒரு கறியோட ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது. வெள்ளரிக்காய் புளிங்கறி. இது கண்ணூர் சைடில் ரொம்ப ஃபேமஸாக இருக்கிற ஒரு கறியாக இருக்குது. இது நான் மறந்து போன ஒரு ரெசிப்பியாக இருந்தேன். எனக்கு ஒரு ரிக்வஸ்ட் வந்ததுக்கப்புறம் தான் இது மறுபடியும் ஞாபகம் வந்துருச்சு. இன்றைக்கி ரொம்ப டேஸ்டியாக இருக்கிற இந்த கறி எப்படி செய்யலான்னு பார்த்துட்டு வரலாம். அதுக்காக வெள்ளரிக்காய் தேவைப்படுது. பெரிய சைஸ் இந்த வெள்ளரியோட பாதி நான் எடுக்கிறேன். அப்ராக்சிமேட்டாக ஒரு 250 to 300 கிராம் அளவுக்கு வரும். இது கூடவே ஒரு பெரிய சைஸ் தக்காளி, ஒரு வெங்காயம், 4 to 5 காரமாக இருக்கிற பச்சை மிளகாய். வெள்ளரிக்காய் தக்காளி கொஞ்சம் பெரிய பீஸாக இதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் சின்ன பீஸாகவும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எல்லாமே நான் இப்போ மண்சட்டிக்குள்ளே போட்டு தான் வேக வைக்கிறேன். வில்லேஜ் கறியாக இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி செய்கிறது. நீங்கள் இது குக்கரில் போட்டு வேணாலும் வேக வச்சுக்கலாம். இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், வேகிறதுக்கான தண்ணி. வெள்ளரிக்காய் நல்லா வெந்தால் தான் இந்த கறி நல்லா டேஸ்ட்டாக கிடைக்கும். மண்சட்டியில் வைக்கும்போது வேகிறதுக்கு ரொம்ப டைம் ஆகும். நிறைய தண்ணியும் தேவைப்படுது. குக்கர் இருந்தால் குக்கர்லேயே வச்சுக்கோங்க. நல்லா வெந்ததுக்கப்புறம் மண்சட்டியில் ஊற்றி மறுபடியும் அரைச்சி ஊற்றி கொதிக்க வச்சு தாளித்து எடுத்துக்கலாம். அதுதான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், ஈஸியமாக இருக்கும். இந்த மாதிரி செய்யும்போது கொஞ்சம் டைம் ஆகும், அந்த ஒரு வித்தியாசம் மட்டும்தான். அது வேகிறதுக்குள்ளே அரைச்சி ஊற்றுறதுக்காக 1 கப் அளவுக்கு துருவன தேங்காய், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், சின்ன ஜீரகம், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள். இதில் நம்ம தண்ணி ஊற்றி அரைக்கலை. 3/4 கப் அளவுக்கு தயிர். தயிர் எடுக்கும்போது நல்லா புளிப்பாக இருக்கிற ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற தயிர் எடுத்துக்கோங்க. புளிப்புக்காக நம்ம இதில் புளி ஊற்றலை, தயிர் தான் ஊற்றுறது. தயிரும் சேர்த்து தேங்காய் இதே மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்குள்ளே நம்ம வெள்ளரிக்காய் நல்லா வெந்திருக்கு. இனி இதில் அரைச்சது ஊற்றி மிக்ஸ் பண்ணிடலாம். 3/4 கப்பு நல்லா புளிப்பாக இருக்கிற தயிர் நம்ம எடுத்த இந்த ஒரு குவான்டிட்டிக்கு ஆல்மோஸ்ட் கரெக்டாக இருக்கும். இப்போ உங்களுக்கு புளிப்பு இது பத்தாது, இன்னும் புளிப்பாக வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த அரைச்சது ஊற்றினதுக்கப்புறம் மிச்சம் மோர் ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் தயிர் மிக்சியில் எடுத்து பிளெண்ட் பண்ணி ஊற்றிட்டு கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணிடலாம். இல்லை உங்களுக்கு இந்த புளிப்பு கரெக்டாக இருக்குது, இதுவே போதும் அப்படின்னா மிச்சம் தண்ணி ஊற்றி இந்த கறியோட கன்சிஸ்டன்சியை அட்ஜஸ்ட் பண்ணிடலாம். நான் இப்போது நல்லா கலக்கி விட்டதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி தான் இந்த கறியோட இந்த கன்சிஸ்டன்சியை அட்ஜஸ்ட் பண்ணி எடுக்கிறது. எனக்கு நான் ஊற்றின இந்த 3/4 கப் அளவுக்கு தயிரோட புளி இந்த ஒரு கறிக்கு கரெக்டாக இருக்குது. இந்த கறி கொஞ்சம் நேரம் கொதிக்கணும். அப்போ தான் புளிப்பெல்லாம் நல்லா இந்த வெள்ளரிக்காயில் இறங்கும். அதனால அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பும் இப்போ சேர்த்துடலாம். இது ஒரு 3 to 4 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் நல்லா கொதிக்கணும். நல்லா கொதித்ததுக்கப்புறம் அதோட உப்பு புளிப்பெல்லாம் சில டைம் லைட்டாக கம்மியாக இருக்குது அப்படின்னு தோணலாம். அப்படி இருந்தால் மறுபடியும் கொஞ்சம் உப்பு போட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. தயிர் வேணுன்னா மிக்சியில் பிளெண்ட் பண்ணி கொஞ்சம் தயிர் ஊற்றிட்டும் புளிப்பும் அட்ஜஸ்ட் பண்ணிடலாம். ஆனால் நீங்கள் புளிப்பு கம்மியாக இருக்கிற தயிர் ஊற்றி புளிப்பு பத்தாது அப்படின்னு நினச்சிட்டு தண்ணிக்கு பதிலாக மறுபடியும் தயிர் பிளெண்ட் பண்ணி நிறைய ஊற்றிட்டே இருந்தால் இதே மாதிரி ரொம்ப கொதிக்க வைக்க முடியாது. சில டைம் தேங்காய் தண்ணியை இந்த தண்ணியை பிரிஞ்ச மாதிரி ஆயிடும், இந்த கறி பிரிஞ்சு போயிடும். அதெல்லாம் பார்த்து பண்ணிக்கோங்க. நிறைய தண்ணி ஊற்றி தான் நம்ம இது மறுபடியும் கொதிக்க வைக்கணும் தயிர் கூட. அது ஞாபகம் வச்சுக்கோங்க. பாருங்கள், நான் இப்போ கறி ஆஃப் பண்ணியிருக்கு. இந்த ஒரு கன்சிஸ்டன்சியில் தான் இருக்குது. ஆறுனதுக்கப்புறம் இந்த கறி இன்னும் திக்காயிடும். தாளிக்கிறதுக்காக தேங்காய் எண்ணெய் தான் எடுக்கணும். தேங்காயை அரைச்சி ஊற்றின கறியாக இருக்குது, வில்லேஜ் கறியாக இருக்குது. அதனால் தேங்காய் எண்ணெய் தான் கரெக்டாக இருக்கும். 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், 2-3 வரமிளகாய், கொஞ்சம் கறிவேப்பிலை நல்லா வறுத்து நம்ம தீ ஆஃப் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற கறிக்கு மேலே ஊற்றிக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி ஆயில் கூடி நான் இதுக்கு மேலே ஊற்றுறேன். உங்கள்கிட்ட இருந்தால் ஊற்றிக்கோங்க, இல்லை இருந்தால் ஸ்கிப் பண்ணிடலாம். அது ஒன்றும் மஸ்ட்டாக இல்லை. கொஞ்சம் நேரம் மூடி வச்சுக்கோங்க. உடனே கலக்கி விடாமல் கொஞ்சம் நேரம் மூடி வச்சு நம்ம சாப்பிட்ற டைமில் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தால் இந்த கறி இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். சாதம் கூடியும் சப்பாத்தி, பரோட்டா, பூரி, தோசை எல்லாத்துக்கூடையும் சூப்பராக மேட்ச் ஆகிற ஒரு சாதாரண கறியாக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிவிடுங்க. இந்த சமையல் பிடிக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம உடனே பார்க்கலாம். அதுவரைக்கும் வணக்கம்.